ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றின அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதாவது சட்டசபை கூட்டத்தொடரிலிருந்து ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சட்டசபை கூட்டத்தொடர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஜனவரி 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரிசல்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும் அல்லது ஏப்ரல் 1 வீக்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டசபை கூட்டத்தொடரில் ஏப்ரல் 8 தான் உங்களுக்கு மானிய கோரிக்கையில் இந்த வேகன்சி பற்றி பேச போகிறா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி பற்றி பேசினதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற சேல்ஸ்மேன் பணியாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14 நிமிஷம் கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் பண்ணியிருந்தாக்காங்க. ஸோ இது பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் இந்த போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கருப்பு பேஜ் அணிந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 14 நிமிஷம் கோரிக்கையில் முன் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 14 நிமிஷம் கோரிக்கையில் என்னென்னா அப்படின்னா இந்த பிஓசி மிஷின், அப்புறம் அவங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கணும், அப்புறம் இந்த பொருட்கள்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு 14 நிமிஷம் கோரிக்கையில் முன் வச்சுருந்தாங்க. ஸோ 14 நிமிஷம் கோரிக்கையில் ஒன்று உங்களுக்கு பேக்கர் பணியிடங்கள் நிரப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக அதாவது வலுக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இன்னும் ஒன்றும் ரிப்ளை பண்ணலை. ஸோ இந்த போராட்டம் இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி எனக்கு தற்போது இப்போ கிடச்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் ரேஷன் கடை துறையை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ரேஷன் பொருட்களை பேக்கிங் முறையில் விநியோகிக்க வேண்டும் எனவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கவில்லை என்றால் நாளை வரும் 5 பில் மட்டுமே போடும் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். அறிவித்த 236 தேர்தல் வாக்குறுதிப்படி கடித்துறை வழங்க வேண்டும் என்றும், மிஷன் இணைப்பதால் எங்களுக்கு பொட்டல முறையில் பொருள் வழங்க வேண்டும் என்றும், 5 வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும், மற்றும் டிஎன்சிசிக்கு இணையாக சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றும், கழிவு கொடுக்க வேண்டும் என்றும், பர்சேஜ் கணக்கில் எங்களுக்கு கழிவு வழங்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறோம். மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் வரும் 3/4/2025 5 பில் போராட்டம் தொடரும் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? அதாவது இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு ரேஷன் ஷாப் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த போராட்டம் தான் இன்னும் வரைக்கும் ஏப்ரல் இன்றைக்கி 3 உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தகவல் கிடச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிஓசி மிஷின், அப்புறம் அவங்களுக்கு சம்பள உயர்வு, அப்புறம் தனி டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த துறையை தனித்துறையாக மாற்றணும் அப்படின்ட்டு 14 அம்ச கோரிக்கையில் முன் வச்சு தான் இந்த போராட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ இந்த ரேஷன் ஷாப்பு இந்த ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஜாப்பா இல்லை ப்ரைவேட் ஜாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அதாவது முற்றிலுமாக இது ப்ரைவேட் ஜாப்பும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இது கவர்மெண்ட் கீழே எங்கக்கூடிய ஒரு அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. அதை தான் உங்களுக்கு இப்போ தனித்துறையாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனித்துறையானா இது நம்ம இப்போ தாலுகா ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கவர்மெண்ட்டில் அதாவது நேரடி தொடர்பு இருக்க மாதிரி இது உங்களுக்கு நேரடி தொடர்பில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்ட்டு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக கூட மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருப்பு பேஜ் அணிந்து போராட்டம் பண்ணுறதுல 15 நிமிஷம் கோரிக்கையில் ஒரு கோரிக்கை உங்களுக்கு பேக்கர் உங்களுக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் இன்னும் தமிழ் அரசு இது கையெடுத்து எதுவும் எங்களுக்கு செய்யலை அப்படின்னா இன்னும் போராட்டம் வலுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்து தான் இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் உங்களுக்கு தமிழ் அரசு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேக்கர்ஸ்க்கான அந்த பணி நியமனம் உடனே பண்ணுவாங்க. அப்படி பணி நியமனம் பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ்மேனுக்கும் பணி நியமனம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
இந்த போராட்டத்துக்கும் ரேஷன் ஷாப்புக்கும் சம்மந்தம் இருக்கா, ரிசல்ட் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த 17 அம்ச கோரிக்கையில் வந்து பேக்கருக்கு உங்களுக்கு ரிசல்ட்டுக்காக அவங்க என்ன பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் வந்து ரேஷன் ஷாப்பில் வந்து எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி கூட நீங்கள் வந்து ரிசல்ட் பெறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐ வாண்ட் ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2025 அப்படின்ட்டு நீங்கள் டேக் பண்ணி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேக்கருக்கு எப்படி வந்து போராட்டம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பேக்கருக்கு வந்து பணி நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கோரிக்கையில் ஒன்றான வந்து பேக்கருக்கு வந்து பணி நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ வந்து சேல்ஸ்மேனுக்கும் பணி நியமனம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ வந்து ரெண்டும் வந்து தொடர்புடையது தான் இது. மேக்ஸிமம் வந்து இவங்க கோரிக்கை வந்து அதாவது திரும்ப வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏப்ரல் இன்றைக்கி முடிஞ்சாலுமே வந்து இது அடுத்த கட்ட நிலையில் வந்து ஏப்ரல் 5 வந்து உங்களுக்கு கோரிக்கை வந்து இன்னும் முன் வச்சு போராட்டம் வலுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அப்டேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்டேட் கிடைச்சோன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரியான ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட் ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து போன வீடியோ கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டு விட்ருந்தேன். அதில் கூட மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு மெயில் ஐடி போட்டு விட்றேன். இதன் மூலமாக ஏதாவது உங்களுக்கு சான்சஸ் இருக்கா, அதாவது அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இமெயில் ஐடியில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நானும் அது மூலமாக வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்க நிலையில் வந்து ஏப்ரல் 8 தான் வந்து உணவு மற்றும் அதாவது கூட்டுறவுத்துறை வந்து இணைஞ்சு வந்து இந்த கோரிக்கைகள் முன் வைப்பாங்க. அதாவது என்னென்ன கோரிக்கைகள் வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஏப்ரல் 8 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க சொன்ன கெடு வந்து எப்படின்னா ஏப்ரல் 1 சொல்லிடுறாங்க. நிறையா டிஆர்பி தகவல்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்ரல் 1 சொல்கிறாங்க. ஏப்ரல் 1 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 8 நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைச்சா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தகவலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்ன ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து இந்த பணியாளர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையில் வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா அல்லது கோரிக்கை நிறைவேற்றுமா அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கோரிக்கையில் வந்து நிறைவேற்றும் பட்சத்தில் வந்து பணி நியமனம் பண்ணுவாங்க. அப்படி பணி நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேக்கருக்கு பணி நியமனம் பண்ணுவாங்க. அப்புறம் சேல்ஸ்மேனுக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வந்து வந்துடும். ஏன்னா அப்படியே கோரிக்கையில் முன் வச்சு அவங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து ரொம்ப மேலும் வளர விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த பணி நியமனம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக வந்துடும். மேக்ஸிமம் அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.